to talk to the church and the children of God to be zealous for me and my kingdom. Everybody say zeal. Everybody say zeal. Zeal. Zeal means Z-E-A-L. The definition of zeal is, let's read together, okay? Showing great energy or enthusiasm in pursuit of a cause or objective. In other words, showing great love or having great interest or having great enthusiasm than the normal love or regular things. இப்போது சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நெருக்கமான நண்பரை பார்த்தீங்கன்னா you will go and hug him and will shake his hands very enthusiastically and energetically. That is the difference between the regular and normal status and the enthusiastic, energetic, inspiring thing. So having or showing a great love, a great desire and great interest in many things. For example, we will say, this is my car, right? This is my son. This is my daughter. This is my wife. This is my husband. அப்படி மைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? Because you have the interest, you have the responsibility, you have the what you call right, உரிமை, ஒரு பாசம், அன்பு அதிகமாய் அவர்களிடத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மைன்னு சொல்லி உரிமையோடு சொல்லலாம். That's not wrong also. I'll tell you one true incident that had happened in Saudi Arabia for a friend. அந்த ஃப்ரெண்ட் என்ன செஞ்சார், தமிழில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். I hope children will understand, young children, okay? So அந்த சவுதியா சிட்டின்னு ஒரு இடம். So that friend and his wife were driving it. His friend was driving and wife was sitting on the left side, front seatல. போயிட்டு இருக்கும்போது அங்கே only for Western people. Americans and British people will be there, engineers and all top officers they will be protected by the Saudi government. They can be free there. They can dress like Western people. இங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ சம்மர் டைமில் நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி அங்கே இருப்பாங்க. அவங்க அங்கே சைக்கிளிங் போயிட்டுருப்பாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஆல்சோ. அப்போது இந்த he was a servant of God also. அப்படி போயிட்டுருக்கும்போது காரில் ஒரு யங் கேர்ள், மேபி 15 years, அவள் ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக போட்டுட்டு அந்த கார் பக்கத்தில் டிரைவர் பக்கமாக அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாள். அவள் திடீர்னு சொல்லிவிட்டு இப்படின்ட்டு அப்படின்ட்டா. அப்போது அந்த சர்வெண்ட் ஆஃப் காட் வுட் வாஸ் டிரைவிங் ஆல்சோ அடிச்சிட்டார் ஒரு கிஸ்ஸு, இப்படி ஃப்ளையிங் கிஸ்ஸு. அப்புறம் தான் பார்த்தார், பக்கத்தில் யாருக்குறான்னு பார்த்தாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃபு. அது யாரும் இல்லை, அது நான் தான். ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் ஒய்ஃப் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்கள். அதுவும் ஆண்டி. அவ்வளோதான். அன்றைக்கி வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போனதெல்லாம் ஒரு டெத் பார்ட்டி மாதிரி ஆகிப்போச்சு, ஃபியூனரல் பார்ட்டி மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தான் ஏன் அதுக்கு அந்த அவளுக்கு கோபம் வந்தது. ஏன் எதிரிலே நீங்கள் இப்படி பண்ணுறீங்கள, நான் இல்லாத போது செய்வீங்களா, எவ்வளோ செய்வீங்க அப்படின்னா, she has the right, she has the zeal for her husband. அதுபோல் தான் நாம் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். When anybody hits or talks about our children, immediately whether they have done wrong or anything, we will say, my son would not have done that. ஏன் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், ஏன் மனைவி அப்படி இருக்க மாட்டான், ஏன் புருஷன் அப்படி இருக்க மாட்டான், அவன் தப்பு செஞ்சாலும் immediately we will say. Why? Because we have the right and divine jealousy. அது divine jealousy சொன்னால் தெய்வீக பொறாமை. God himself has the divine jealousy. You know that? நாம் ஆராதிக்கிற கர்த்தரே அவர் தெய்வீக பொறாமை உடையவர் என்று நாம் பார்க்குறோம். So let's see the words what we have read from Zechariah chapter 8 verses 1 and 2. Here the God says towards the people of Israel, again the word of the Lord of hosts came saying, thus says the Lord of hosts, I am zealous for Zion with great zeal, with great fervor. I am jealous for her. அவர் சொல்றாரு, நான் என் ஜனத்துக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
You know, they were suffering. They were going through, you know, captivity and having all the problems and difficulties in their lives. And they felt that they've been forsaken and forgotten by God himself. உடனே our God has been so merciful. And he says to the children of Judah and the Israel, saying, I am zealous for you. நான் உங்களுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கேன். உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை கைவிடலை, உங்களை நான் மறக்கலை. அதனால் with great fervor I am zealous for you. So our God whom we worship is a zealous God. And in these days, how we should be zealous, that's the main message today. How we are zealous for God and godly kingdom. We are zealous for our materials. My car, my bungalow, my property, my children and all, it's good. But at the same time, how much we have zeal for God and godly things in our Christian life. That's the question God is putting before you and me. Yes, he is a jealous God. If you read Exodus chapter 34:14, Exodus chapter 34:14, thus says the Lord of, for you shall worship no other God, for the Lord whose name is jealous is a jealous God. தமிழில் சொல்லும்போது அவர் எரிச்சல் உள்ள தேவன் அங்கே எழுதியிருக்கு. அல்லது வேறு விதமாக எழுதியிருந்தால் நான் பொறாமை உள்ள தேவன் என்று சொல்லி நிச்சயமாக சொல்லுவார். அப்படின்னா he will not give his glory to any other, you know, any other things in this world. Any wicked thing, I mean idol things and all. People are worshipping, even we are worshipping the money, name, fame and materials. That is also idol worship. ஏதோ நம்ம சிலையை மட்டும் நான் மற்றவங்களை குறை சொல்கிறோம், சிலை வணங்குறவங்கள அவங்க சிலை வணக்கம் உடையவங்க இல்லை. Even when you worship the money, the name, your job, your position, the materials you have, that is also idol worship. When you give the place to other things, what you should have given to God, that is also idol worship, right? நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை, மரியாதையை, கனத்தை, மகிமையை நாம் வேறு எதற்காக கொடுத்தாலும் அதுவும் விக்கிரக வணக்கம் தான். ஸோ God himself is a jealous God. அவர் தெய்வீக பொறாமையுடையவராய் நாம் வணங்குகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும். And God is telling, if you read the Zechariah chapter 1, verses from 3 to 8 until 8th verse, you know, we can understand the love, the desire, the passion what God had for his people. அவங்க ஜனத்துக்காக அவர் கொண்டிருந்த பாசம், அவர் கொண்டிருந்த நேசம், அவர் வைராக்கியத்தை இந்த வசனங்களிலே நீங்கள் வீட்டில் கூட போய் வாசிக்கலாம். அவர் கொண்டிருக்கிறார். I will do, he says, I have the zeal for you and I will complete it. No, zeal is not only talking or saying some words, but we have to finish it. We have to do it. It's not only a feeling. அது உணர்ச்சி மாத்திரம் இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதை செய்து முடிப்பது தான் உண்மையான zeal. அதான் கர்த்தர் சொல்கிறார், I have the zeal for you and I will complete and I will do it and I will bless you and reward you whatever you have lost. நீ இழந்ததை எல்லாம் திரும்பி நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். That is the zeal what God had towards the people of Judah and Israel. And today the same God is having the same zeal for you and your family, your children and our ministry as well. நம்மீது இன்னும் இரக்கம் கொண்டவராக, நேச வைராக்கியம் கொண்டவராக இருக்கின்றார். And Galatians chapter 4:18 says about the bad zeal. அதாவது தப்பான வைராக்கியத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. Galatians chapter 4:18 says, but it's good to be jealous in a good thing always, and not only when I am present with you. Paul was telling, it's good to be zealous in a good thing. அப்படின்னா ஆப்போசிட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் நல்லதுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க அப்படின்றார். தட் மீன்ஸ் டோன்ட் ஹாவ் த பேட் zeal அப்படின்னு அர்த்தம். மோசமான வைராக்கியம் கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா மோசமான வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. இப்போ சிலர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Since he has talked about me and hurt me, I'll never talk with him. I'll never go to his house. நான் செத்தாலும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு கால் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. செத்து போன பிறகு எப்படி கால் வைக்க முடியும் இல்லையா? ஆனாலும் செத்தாலும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக சொல்லுவாங்க. தட் இஸ் த பேட் zeal or bitterness they have in their zealous life. But
God is talking about the good zeal towards Him, His kingdom, and the people. So that kind of zeal we should have in these days. Why should we have that kind of zeal in these days? We should not be a normal and regular Christians, just a Sunday church attending Christian. No. These days are wicked days. We are in perilous time. We are taught by unbiblical things and values, and especially on this youth worship day, young children, when you are going to school from tomorrow or you started going last week, you have to take care of yourself, because we are in perilous time. We are living in the crooked and perverse generation who teaches about ungodly things and saying, no God, it's not sin, it's not wrong, everything is love, tolerance, endurance. All these deceiving things are taught by the devil through the teachers, through the colleges, through the universities. So we need to be a zealous Christian. Unless we are zealous Christian, we will fail in our future, in our life, in our family, in our children. Our generation also will definitely fail. That's why I took the topic by the motivation of the Holy Spirit. God told me to teach about being a zealous Christian in this day. ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து காட்டியாக வேண்டும் இந்த நாட்களிலே என்று கர்த்தர் விரும்புகின்றார். So let's see the kinds of zeal mentioned in the Bible. வேதாகமத்தில் பல வகையான வைராக்கியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை ஆவியான துணை கொண்டு நான் ஆராய்ந்து பார்த்தேன். So number one, it talks about the godly zeal, தேவ வைராக்கியம். Godly zeal, Deva Vairakyam. The definition of this godly zeal is, it's a burning desire to please God, to do His will, and to advance His kingdom in this world in every possible way. Let me repeat it. It's a burning desire to please God. கர்த்தரை நாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு ஆர்வம், to do His will, அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு செயல், and to advance His kingdom in this world in every possible way. நம்மால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் முன்னேற செய்வதற்காக நம்மால் ஆன முயற்சிகளை செய்வதுதான் godly zeal, தேவனுடைய வைராக்கியம். Yes, Paul was telling about this godly zeal in 2 Corinthians chapter 11 verses 1 and 2. 2 Corinthians chapter 11, 1 and 2. How that you would bear with me in a little folly, and indeed you to bear with me, for I am jealous for you with godly jealousy. For I have betrothed you to one husband. Underline the word, to one husband, okay? You have betrothed you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. Chaste virgin to Christ. தமிழில் வாசிக்கிறேன். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நல்லா அண்டர்லைன் பண்ணி வாசிங்க வீட்டில் போயிட்டு. இந்த வசனத்தை முடிந்த அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணிங்க. Every message is very important, whether I give or Pastor Brother Joseph gives. You know, Pastor never ஒரு நாள் Pastor ஆகிடுங்கன்னு நினைக்கிறேன். Praise God. Hallelujah. So, தேவ வைராக்கியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். What is that godly zealous? Godly zeal he had. Paul says, hey Corinthians, you church of Corinthians, I want you to be presented before the bridegroom Jesus Christ when he comes as a chaste virgin. நமக்கு தெரியும், கற்புள்ள கன்னிகையாக இந்த சபையை உங்களை ஒப்பு கொடுக்க, இயேசு வரும்போது, மணவாளன் வரும்போது ஒப்பு கொடுக்க நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது எவ்ரி கிறிஸ்டியன், எவ்ரி பாஸ்டர், ஐ ஹாவ் தட் zeal for our church, that when Jesus Christ comes, this church of solid rock, the members or the families, children should be the virgins before the bridegroom Jesus Christ. Say amen. Irpingla, hallelujah. That's why we are having the church. That's why we are teaching. That's why we are having the Bible study and the children's TBQ, JBQ and all. Why? To make you as a virgin before the bridegroom Jesus Christ when he comes back.
அது வரைக்கும் நம்ம பரிசுத்தம் 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 ஒரு கற்புள்ள கன்னிகையாக நாம் மாறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். ஸோ தட் வாஸ் த zealous godly zeal. தேவ வைராக்கியத்தை அவர் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். In other words, he was advising the church of Corinthians, your thought, your focus, your desire should be more priority, should be given more priority and preference to God and godly kingdom. And what about our zeal? What about our focus? We are focusing on our job, money, car, bungalow, property in India, so many things. It's not bad, I'm telling you. But above that, we should have the first priority, our main focus towards God and godly things. That is the godly zeal. அதுதான் தேவ வைர உங்களை கற்புள்ள கன்னிகையாக பரிசுத்தமான மணவாளன் வரப்போகிறார் இயேசு. அவருக்கு முன்பாக இந்த சபையை ஒரு கன்னியாக நான் ஒப்பு கொடுக்கணும். அவர் கற்பழிக்கப்பட்ட இல்லை, கற்புள்ள கன்னிகையாக, பரிசுத்தமுள்ள கன்னிகையாக இந்த சபை எல்லா சபைகளும் அவர் வருகையில் இருக்கணும். அதுதான் தேவ வைராக்கியம். அதுதான் ஒவ்வொருவருடைய வைராக்கியமாக இருக்க வேண்டும். எவ்ரிபடி, நாட் ஓன்லி த பாஸ்டர், எவ்ரி எல்டர், எவ்ரி person in this place, in this church should have that godly zeal in your life. Yeah, be a zealous Christian in these days. Secondly, the Bible talks about the devotional zeal. Devotional zeal. What is devotion? நம்ம தியானம் சொல்கிறோம். I don't know how many of you are doing the personal devotion in your house. I hope you are doing. But how many of you are having zealous devotional life? அப்படின்னா, in this devotion it contains meditation of the word of God, praising God, and prayer life, right? And receiving the presence of God. அதுதான் devotion. நம்ம தனிப்பட்ட தியானமோ அல்லது சர்ச்சில் கூடுகிற காரியமோ எதுவாக இருந்தாலும் these things will be contained in that. அது ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்போது நம்முடைய மெடிடேஷனில் எப்படி இருக்கிறோம்? இந்த பக்தி வைராக்கியம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 119, 139. Psalm 119, 139. David says, my zeal has consumed me because my enemies have forgotten your words. In தமிழ் பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியா. நல்ல கவனிங்க, என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கார். He was a great king over the Israel in those times, the greatest king, but he spent his time in the meditation of the word of God. The entire Psalm 119, the entire psalm was written for Bible reading, meditation only. He always loved that, to meditate upon the word of God. அவர் சொல்றார், என் சத்துருக்கள் மறந்துட்டாங்க. My friends have forgotten. My parents, my children have forgotten. But me, I should have the zeal for the meditation of the word of God. That is the meaning of this verse. So, again, he was talking about the meditation of the word of God. Whole 119th Psalm, he was talking about the blessings and benefits of meditating the word of God. When we read and meditate, we can be a zealous Christian. When we read about all the stories, the true stories that had happened from Genesis until Revelation, that will inspire, that will impart us, that will encourage us, strengthen us, and stand firm and be zealous for God and godly kingdom in this perilous situation. Hallelujah. இந்த மோசமான நாட்களிலே நம்மை ஒரு வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாக குடும்பமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மெடிடேஷன் ஷுட் பி a zealous meditation time. அது நம்ம ஆர்வத்தோடு படிக்கணும். ஏதோ கடமைக்காக 5 வசனம் 10 வசனம் படிச்சுட்டு நானும் படிச்சுட்டுன்னு ஓடுறதில்லை. We have to sit and meditate upon the word of God. That will inspire, that will make you as a zealous Christian. Hallelujah. And zealous prayer life. Let me explain that prayer life. இந்த டிவோஷன் டைமில் இது நம்ம பார்ட் இல்லையா, வேதத்தை படிக்கணும், அப்புறம் ப்ரேயர் பண்ணுறோம். தட்ஸ் டெஃபினெட்லி வி வில் ப்ரே பிகாஸ் we need to have the protection, provision and blessings for our children. இதே தான் நம்ம ப்ரேயரில் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், இட்ஸ் a time of conversation with God. It's a time of connection and relationship and fellowship and friendship with God through the prayer.
That is the prayer life. And even if there is any problem and sorrowful things comes in our lives suddenly, அந்த டைமில் நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டிய ஒரு சீல் இருக்கணும் நமக்கு. சில வேளையில் நம்ம உற்சாகமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணிவிடுவோம். ஆனால் ஏதாவது சோர்வான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் அல்லது யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம டவுன் ஆகிடுவோம் ஸ்பிரிட்டில். அவர் ப்ரேயரை நிறுத்திடுவோம். Why did God do it for me? Why did he forsake me? Why did he forget me? அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதை ஜெபிக்கிறத தியானிக்கிறதை விட்டுடுவோம். But I'll tell the best example in the life of Daniel. We all know that. Daniel chapter 6:10. We read this verse like, "Now when Daniel knew that the writing was signed, he went home, and in his upper room with his windows open toward Jerusalem, he knelt down on his knees 3 times at that day and prayed and gave thanks before his God, as was his custom since early days." As was his custom since early days. தான் முன் செய்து வந்தபடி, தமிழ் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. தான் முன் செய்து வந்தபடியே முழங்காலிட்டு 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெபித்தான். எப்பொழுது தெரியுமா? அந்த ராஜா வந்து இவனை சிங்க கபிலை தூக்கி போடணும் அப்படின்னு தாக்கீது பண்ணிட்டான். He has declared, he has given the statement to put him into the den of lions. But even then he was not at all afraid. He was not running away. He was not denying the Lord, true God. Never mind whatever the declaration of the king. He said, "I will pray as usual." Hallelujah. Everybody say hallelujah. தான் முன் செய்து வந்தபடி, அது பயப்படல, ஒன்றும் செய்யலை. எது இருந்தாலும் வேலை போனாலும் சரி, உன்னை வந்து ஃபயர் பண்ணிடுறேன்னு சொன்னாலும் சரி, அவன் முட்டி போட்டு அவன் பண்ணுறது பண்ணிகிட்டே இருந்தான். தட் இஸ் த zealous ப்ரேயர் லைஃப். நல்லா இருக்கும் போது மட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணுறதில்லை, எல்லா நேரத்திலும் நம்ம ப்ரேயர், நம்முடைய ஒரு வைராக்கியமுள்ள ஒரு ஜெப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். We have to give more importance to prayer in these days. You know, that's why we are having tele prayer, Zoom prayer, fasting prayer, off night prayer எல்லாம் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் கலந்து கொள்கிறோம்? ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த சபையில் நம்ம எத்தனை காரியங்களை வச்சுருக்கிறோம். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் their own problem, own responsibilities, own domestic and office times and all. busy தான் இருக்குது இல்லை. பட் மேக் எ பாயிண்ட். இப்போ டியூஸ்டே ஒரு ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்கிறேன், யாரையும் ப்ளேம் பண்ண சொல்லலை. We are having Zoom prayer on Tuesday and Thursday from 8 to 9 p.m. Okay, Tuesday வாங்க, Thursday வர முடியலன்னா பரவாயில்ல. அல்லது அந்த ஜெப 1 hour 1.5 hours நடத்துகிறோம். அதில் வந்து ஒரு 10 minutes நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் அப்புறமா வேலை எதுன்னு கூட போயிடலாம், இல்லை மியூட் பண்ணிவிட்டு காரில் கேட்டு போகலாம். ஏன்னா I used to bring my auntie from duty at 8:30. I will arrive 8:30 to 9 ஓடிட்டே இருக்கும். நான் ஜாயின் பண்ணுவேன். I was the only person, male person as a past time joining. அங்கே 2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா 2 hours ஓடுறதை விட, புல் பண்ணுறதை விட 10 hours போனால் எவ்வளோ பவர் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின். ஸோ ஹேவ் எ டைம். அந்த தமிழில் இன்னொரு சொல்லுவாங்க, அது ஒதுக்குங்க, அந்த டைமை தான் ஒதுக்குங்க, இதுக்காக ஒதுக்குங்க. அது ஒரு பாயிண்ட்டை ஒன்று எடுத்துங்க. இந்த நாளில் இந்த நேரத்தில் அது கலந்து கொள்ள முடிக்கணும். we have to try, we have to make effort to join in all the aspects. Everybody cannot join in everything, every activity, but prayer, united prayer. When disciples, they prayed together in unity, in one accord. What had happened in Bible, Acts chapter 4:31 says, when they prayed together, the place where they were praying was shaken. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தாங்களாம். when did it happen? When the apostles prayed together in one accord, in one place, the place where they prayed was shaken. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும், நம்முடைய காரியங்கள் உடைபடணும், தடை உடையணும் என்று சொல்லுவோமானால் நம்ம கூடி ஜெபிப்பது மிக அவசியம். You can have personal prayer, family prayer, that's good, but there is more power when you pray together, that will break the barriers, that will give deliverances from your diseases, whatever it is, that will give the victory. Only prayer can change every situation. Say amen. Nothing else in this world. Prayer changes everything. Prayer only delivered me from the prison. That's why I'm talking. Thousands of people were praying for 7 months. That only delivered me. Not my money, which I saved in Saudi Arabia, not my education,
the united prayers around the world, that only delivers. So I give the importance to your prayer life and be a zealous prayer warrior. There are so many prayer warriors in our church, but use your talent and gift for God. And another zeal for David, that is the zeal to seek the temple of God. Psalm 42, 1-4 நமக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 42, 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, as the deer pants for the water brook, so pants my soul for you, O God. My soul thirsts for God. அங்கே அந்த தேர்ஸ்டியை பாருங்க, அவனுடைய தேர்ஸ்ட்டு. My soul thirsts for God, the living God. We are not worshipping other things, idols. We are worshipping the living God, the resurrected Jesus Christ. When shall I come and appear before God? அவருடைய ஆதங்கத்தை என்ன சொல்கிறது, ஆர்வத்தை பாருங்கள். எப்போது அவருடைய சமூகத்தில் வருவேன், எப்போது அவர் சபைக்கு போவேன், எப்போது அவர் சண்டே சர்வீஸ் நான் போவேன், எப்போது நான் ப்ரேயரில் கலந்துவேன். அவருடைய ஆர்வம், மிகுந்த ஆர்வம். மை டியர்ஸ், அதோட சொல்கிறார், மை டியர்ஸ் ஹேவ் பீன் மை ஃபுட் டே அண்ட் நைட், while they continually say to me, where is your God? When I remember these things, I pour out my soul within me. For I used to go with the multitude. I went with them to the house of God with a voice of joy and praise, with the multitude that kept a pilgrim feast. அவர் காடுகளில், மலைகளிலே, he was hiding in bushes, in the caves, in the forest. When Saul was chasing him, when Absalom, his own son, was chasing him, he was hiding. But he was longing. இங்கிலீஷில் சொல்லும்போது லாங்கிங், ஒரு ஏக்கம் இருக்குல்ல, நம்ம எப்படா போய் நம்ம சொந்தக்காரை பார்ப்போம் அல்லது இவனை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏக்கம் தமிழில் சொல்கிறது. அவன் ஏங்கினான். அந்த ஏக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம தேர்ஸ்ட் இருக்கணும். அதுதான் சீல். அந்த வைராக்கியம் இருக்கணும். என்னுடைய சபை, என்னுடைய ஆராதனை, என்னுடைய பிள்ளைகளோடு கூட, என் விசுவாசிகளோடு நான் ஆராதிக்கணும். நான் கிட்டார் எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட்டில் நான் பல மணி நேரம் வாசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஆர்வம், எங்கள் பிள்ளைங்களோட சபையோடு சண்டேயில் போய் ஆராதிக்கணும். சேமன், அதுதான் மிகுந்த ஆர்வம். நீங்கள் வீட்டில் ஆராதிங்க, தப்பில்லை. பட் why church has been given? Why the temple of God was built in Jerusalem? Why Jesus was preaching in temple? Temple has significance. Temple as the important in Christian life. வீட்டிலே நம்ம டெலிவிஷனில் செய்தி கேட்கலாம். இன்றைக்கு நிறைய செய்திகள், இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன் டெலிவிஷன் சேனல், நிறைய பிரசங்கி மாறுங்க. பட் உங்கள் சபை, நம்ம ஆராதனை கலந்து கொள்ளணும். அதில் ஆர்வம் இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்க வேணும். தாவீது சொல்கிறார், when I will go and worship, when I will play guitar and keyboard, when I will sing together, this should be our zealous, this should be our zeal for godly temple, for temple of God. John 2:17 says, then his disciples remembered that it was written, zeal for your house has eaten me up. அவங்க யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வீடுன்னா நம்ம வீடு இல்லை, இந்த தேவனுடைய வீடை குறித்த பக்தி பாரம் என்னை பட்சித்ததுன்னு சொல்கிறார். அவர் அந்த அளவுக்கு தேவனுடைய வீட்டை குறித்து அவர் ஏக்கம், ஆர்வம், ஆசை கொண்டிருக்கிறார். My soul longs, even faints for the courts of the Lord. Psalm 84, 1-4. How lovely is your tabernacle, O Lord. My soul longs, yes, even faints for the courts of the Lord. My heart and my flesh cry out for the living God. Even the sparrow has found a home, and the swallow a nest for herself, where she may lay her young. Even your altars, O Lord of hosts, my King and my God. Blessed are those who dwell in your house. They will still be praising you. 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது, உம்முடைய ஆலயத்துக்கு பிரகாரத்தில் நான் எப்போது போய் நான் ஆராதிப்பேன், உம்முடைய பிள்ளைகளோடு கூட நான் எப்போது போய் நான் ஆராதிப்பேன். உன் தேவன் எங்கே என்றால் நாள்தோறும் என்னிடத்து சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற கூட்டத்தோடு போயிட்டு நான் ஆசரித்து வந்த துதியின் சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. தமிழில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டு, என் உள்ளம் உருகுதான் அவருக்கு சங்கீதக்கார். ஏன்? பிகாஸ் ஹி வாஸ் அவே ஃப்ரம் வர்ஷிப்பிங் இன் டெம்பிள் ஆஃப் ஜெருசலம் வித் காங்கிரிகேஷன்.
இதெல்லாம் விட்டு ஒரு காட்டில் புதரில் இருக்கும்போது அவர் அழுது சொல்கிறார், எப்போது நான் போய் ஆராதிப்பேன். Not only for the longing of David, it was for me also when I was in the prison. For 7 months I was longing. இன்னைக்கும் சொல்ல முடியும், என்றைக்கு நான் விடுதலையாகி என் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறத விட தேவனை ஒரு ஆலயத்தில் போய் ஆராதிப்பேன். எப்படி போய் நான் பிரசங்கம் மறுபடியும் பண்ணுவேன். அந்த வைராக்கியமான ஊழியத்தை சவுதி அரேபியாவில் செய்தபோது கைது செய்யப்பட்ட பொழுது நான் அழுத நாட்கள் அவைகள். ஆனால் இன்றைக்கு அந்த ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றிருக்க. Say amen. So that kind of zeal we must have in our life. How? What time? 10 o'clock. I have to go at 10 o'clock. 9:45 வரணும். Amen சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டீங்களே. Hallelujah. I'm just giving an example. Everybody has their own, valid reasons, but make a point. Carve out your time. ஒரு சிற்பத்தை அவன் கார்வ் அவுட் பண்ணும்போது அவன் கொஞ்சம் நேரத்தை ஒரு இடத்த வெட்டி அதுக்குன்னு ஒதுக்கி வைப்பான். அதுபோல் தான் நம்ம நேரத்தை 24 மணி நேரத்தில் அந்த நேரத்தை கடவுளுக்கு, ஆலயத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு வெட்டி ஒதுக்க வேண்டும். That is the zeal we should have for Bible, prayer life, and for the church worship and all. So that is the zealous life for devotion. And thirdly, I'll quickly finish. Zeal of the Holy Spirit குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் வைராக்கியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. For example, let me read from Acts chapter 8, 17, 16 and 17. அப்போஸ்தலர் 17, 16, 17. Now, while Paul waited for them at Athens, his spirit was provoked within him when he saw the city was given over to idols. Therefore, he reasoned in the synagogue with the Jews and with the Gentile worshippers, and in the marketplace daily with those who happened to be there. தமிழில் பார்க்கும்போது அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, எதில்? தன்னுடைய ஆவினா அவன் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். He was filled by the Holy Spirit. அப்போ அந்த Holy Spirit provoked him. அந்த பாரம் நமக்கு வேண்டும். இங்கே சுற்றியுள்ள கம்யூனிட்டி மேலே இருக்கணும். நம்முடைய நெய்பர்ஸ், நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க, நம்முடைய சர்ச்சில் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க மேலே நமக்கு இவ்வளவா இந்த ஆவியில் நிறைந்திருந்தால் தான் நம்ம அந்த வரும். இந்த ஆவியில் வைராக்கியம் இல்லைன்னா நான் மட்டும் ஆசீர்வாதம் பெற்று போயிட்டேன், அவ்வளோதான். What about others? What about your zeal in the Holy Spirit? That zealous Holy Spirit, the Spirit of God should be filled with you, in you. Acts chapter 18:5, the same thing is happening. When Silas and Timothy had come from Macedonia, Paul was compelled by the Spirit. அங்கே மறுபடியும் ஆவியானவர் உந்துனார் அவர். Compelled by the Spirit and testified to the Jews that Jesus is the Christ. சீலாவும் தீமோத்தேயும் வந்தபொழுது பவுல் பரிசுத்த ஆவியில் வைராக்கியம் அடைந்து அவர் தைரியமாய் சாட்சி கொடுத்தார். யூதர் மத்தியிலும் மற்றவங்க மத்தியிலும் இயேசுவே கிறிஸ்து என்று வைராக்கியத்தோடு. So I'm talking about the zeal, the normal Christian life and zealous Christian life. So what are we now? What is our position? Are we regular, normal Christian? Are we zealous Christian in this crooked generation? Our children are the zealous Christians when they go to school where they teach unbiblical values, unbiblical things in this world. Just take a note of it. So, fourthly, zeal in the Christian faith. Another best example, let me finish with it. Shadrach and Meshach and Abednego. நல்லா தெரியும் எல்லா கதையும் இந்த சண்டே ஸ்கூல்லேருந்து. Even when they were in top position in the foreign land, அவங்க சொந்த நாட்டில் இல்லை, யூத நாட்டில் இல்லை, எருசலேமில் இல்லை, பாபிலோனில் நேபுகாத் நேச்சர் ராஜ்யத்தை டாப் பொசிஷனில் இருக்காங்க. அப்போது அந்த பொற்சிலையை when the king set up the golden statue and asked all the people in this land to worship that statue, what did they say? They could have said, okay king, you are given good car, good bungalow, good manager post, I will worship you அப்படின்னு சொன்னார். They never minded. They did not mind about it and said,
to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If that is the case, our God, whom we serve, is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up. That is the boldness, that is the zealous faith. சாதாரண விசுவாசம் கிடையாது. நெருப்பில் தூக்கி 7 மடங்கு அவங்கள சூடாக்கி பேர்ன் பண்ண போகிறாங்க. நமக்கு சின்ன ஒரு முள்ளு குத்தினாலே பயம், அழுறோம். யாரோ சின்ன வார்த்தை பேசிட்டாலே நம்ம கோவப்படுறோம். ஆனால் அவங்க பற்றி அதை பற்றி கவலையே படலை. அது அந்நிய தேசத்தில் வேலை போயிடும், நல்ல சொகுசான வாழ்க்கை, சொகுசு பங்களா, சொகுசு காரெல்லாம் கொடுத்துருக்காங்க என்று அவங்க பதவியை பற்றி கவலைப்பட்டிருக்கலாம், மறுதளிச்சிருக்கலாம். பட் தே செட், ஐ பிலீவ் இன் மை ட்ரூ காட், I trust and worship my true God. Even if you put me in the fire, I will never mind. Even if my God will save me, even if He does not save me, I will worship the same living God. That kind of zeal in our faith we should have. Paul said in 2 Timothy chapter 1:12, for this reason I also suffer these things. Nevertheless, I am not ashamed, for I know whom I have believed, and am persuaded that He is able to keep what I have committed to Him until that day. Hallelujah. பவுல் சொல்கிறார், அதற்காக தான் ஊழியனாக நியமிக்கப்பட்ட ஆண்டவர் என்னை அழைச்சார். அதனால் பாடு, உபத்திரம், நிந்தனை, அவமானம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்காக தான் கிறிஸ்தவனாக என்னை தெரிந்து கொண்டார். அதுக்காக தான் கிறிஸ்தவ ஊழியக்காரனாக, பாஸ்டராக எல்லாமே நம்ம ஊழியம் செய்கிறலாம் இருக்கிறோம். நிந்தனை வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், எதிரிகள் வருவார்கள். ஆனாலும் அவர் சொல்கிறார், ஐ வில் நெவர் பாதர் அபவுட் எனி திங்ஸ், பிகாஸ் ஐ நோ whom I have believed. Hallelujah. That is the best underline to be underlined. I know who Jesus Christ is. I know He died for my sins. He saved me from my sins and curses and eternal death. And I know He crushed the head of the devil. I know He is going to give the eternal life for me. So I am not going to bother even if they behead me. That was my faith in the Saudi jail. 5 times they took me to the aircraft. They denied my journey. 5th time they showed the aircraft and they brought me back. அப்போது அந்த ஜெயிலில் இருக்கிற ஒரு 1000 முஸ்லீம் prisoners, listen to it and let me finish with this. அப்போது எல்லாம் சொன்னாங்க, என்னையா நீ 5 முறை உன்னை கொண்டு வராங்க, உன்னை ஏமாத்துறாங்க, ஒன்றும் உன் தலை வெட்டப்படும். They told me in front of me, all the terrorists are there, no top criminals were there in the jail, last deportation camp. யாருக்கு எங்களுக்குமே நடந்ததில்லை, நாங்களும் ட்ரக் டிராஃபிக்கர்ஸு, கொலை பண்ணவங்கெல்லாம் இருக்கோம். பட் why they taking you up and down for 5 times and showing the aircraft and brought you back? You don't believe Jesus Christ. You go and tell the jail officer and he will make you as a Muslim. And he will do the ceremony. அவங்க வந்தெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு அனுப்புவாங்க. Immediately they will send you to India. So many people have accepted Islam and they went back. அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் அப்படி அக்செப்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்போ நீ அப்படி சொன்னீங்கன்னா உன்னை ஏற்றி அனுப்பேன். ஒய் ஆர் யூ சஃபரிங்? அவன் சொல்கிறான் எங்களுக்கு. அப்போது மனுஷன் தானே நானும். And I thought about all the depression and oppression, suffering mentally, physically, financially, spiritually, emotionally, relationally, எல்லாவற்றிலும் உபத்திரவப்பட்டு இனி மேலே நான் இயேசுவை விசுவாசிக்க முடியாது. I decided, why should not I go and tell the officer, sir, do that ceremony, I will become a Muslim. I want to go back to India to live with my family. I was about to deny. That was the time the Lord spoke to me, the Holy Spirit spoke to me. Hey, what did you give on the first day? When I was thrown into the solitary jail with the chains around my hands and legs, என்னை தனி அறையில் தூக்கி கயிறும் காலில் இரும்பு சங்கிலி போட்டு போது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பிச்சார். Revelation chapter 2:10. Do not be afraid, the devil will put you into trouble. You will be persecuted for 10 days or more days, but be faithful until the end. Then I'll give the crown of life.
படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாதே, பிசாசுனை காவலில் போடுவான், 10 நாள் அல்ல பல நாட்கள் உபத்திரப்படலாம், ஆகிலும் மரண வரியந்த உண்மையாக இரு, விசுவாசனா இருப்பேயா அப்படி ஆண்டவர் கேட்டார். அப்போது நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். And I remembered and I told my God, Lord, even if they behead me, I will never deny you. I will stand firm in my faith, in my Christianity. I will never ever deny you. That was the first day. But when I went through all the 200 days in 4 jails, when they denied my 5th journey to India, 5th time, I lost all my hope and faith in Christ and Christianity. Why should not I become a Muslim and go back to India to live with my family? But God reminded that verse for me. நீ அன்றைக்கு முழங்காலிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்து கடைசி வரைக்கும் உண்மையாக விசுவாசியாக இருப்பேன்னு சொன்ன, ஆனால் இன்றைக்கு நீ என்ன மறுதலிக்கிறியா? உன் விசுவாசம் அவ்வளவு தானா? Is this your faith? Is this your hope in Christ and Christianity? And I knelt down on the sand in front of 1,000 prisoners. I remember that. I said, Lord, even if they behead me, I will never deny you. I will stand in my faith. If you want to die for this land, for the salvation, I am ready to die as martyr. நான் ரத்த சாட்சியை மறிக்கவும் நான் தயார். என்னை எடுத்து போனால் நல்லது, எடுக்காவிட்டாலும் ஐ எம் நாட் கோயிங் டு க்ரை எனிமோர். ஸோ ஐ எம் நாட் பிராகிங் அபவுட் மீ, அது பெருமையாக சொல்லலை. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுத்தார். இறுதி வரைக்கும் நிற்பது தான் விசுவாசம். சே ஆமென். நம்ம விடுவித்தாலும் சுகம் கொடுத்தாலும் வேலை இல்லாவிட்டாலும் வீசா கிடைக்காவிட்டாலும் இயேசு தான் கர்த்தர். சே ஆமென். அதுதான் உண்மையான விசுவாசம். நான் வேலை கிடைச்சாதான் இயேசு ஏற்றுக்கொள்வேன், ஞானஸ்நானம் எடுப்பேன். நெவர். Whatever situation, our faith should not decline or decrease or disappear. In whatever situation, we should be a zealous, faithful Christian.